நாம் இன்னைக்கு நெல்லிக்காய் வச்சு சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5 போல் வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். பருப்பு லைட்டாக வறுபட்டதும் இது கூட 10 போல் பெரிய நெல்லிக்காவை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நெல்லிக்காய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நெல்லிக்காவை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியை ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்ட்டான நெல்லிக்காய் சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.